வணக்கம் அண்ட் வெல்கம் டு செரி சமையல். நீங்கள் இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பலகாரமான மசால் வடையை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் மசால் வடைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது செஞ்சால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இல்லை எண்ணெயில் போட்டால் உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டே மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டோம். ஆனால் ஈவன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக மசால் வடை எப்படி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மசால் வடை செய்யறதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த அப்புறம் இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்க, 2 மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் பருப்பை ஊற வைக்க கூடாது, 2 மணி நேரமே போதும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியான வடை கிடைக்காது. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இல்லையா, இதுல இருந்து தண்ணியை நம்ம நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. நம்ம இதை அரைக்கும் போது தண்ணி இதுல சுத்தமா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வடைக்கான பேட்டர் நம்ம தண்ணியை சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். அப்படி எடுத்தாதான் நம்ம நல்ல கிறிஸ்பியான வடை ரெடி பண்ண முடியும். இப்போ இதுல இருந்து ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம மிக்சர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை கொரகொரப்பா வர மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மழை அரைச்சா ஒரு மாதிரி அந்த மசாலா வடை டெக்ஸ்சர் கரெக்டா இருக்காது. ஸோ கொரகொரப்பா இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க நார்மல் மோட்ல அரைக்காம பல்ஸ் மோட் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு நம்ம ரெகுலேட்டரை டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைட்ல நீங்க செவரல் டைம்ஸ் நீங்க கிரைண்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அந்த கோஸ் டெக்ஸ்சர்ல இந்த மிக்சர் கிடைச்சிரும். ஸோ நீங்க அப்படி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு கொரகொரப்பான ஒரு மிக்சரா இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, இதை நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிரைண்டிங் ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 6 பல்லு தோல் நீக்காத பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். வடைக்கு தோலோட சேர்த்தீங்கன்னா பூண்டு ரொம்ப நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் அரைக்காம அப்படியே வடையில சேர்க்கணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கொரகொரப்பான மிக்சரா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா தான் அரைச்சி எடுக்கணும். அப்பதான் அந்த வடைக்கான ஒரு டெக்ஸ்சர் மாறாம நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்புல நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு முன்னாடி தனியா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்புமே நம்ம தனியா வச்சு ஆட் பண்றதும் அந்த டெக்ஸ்சர் அந்த வடைக்கான ஒரு கரெக்டான ஷேப் அண்ட் அழகு வரணுன்றதுக்காக தான். இப்போ இதுல ஒரு 10 ல இருந்து 12 கருவேப்பிலை கொஞ்சம் ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மசாலா மிக்சர் இப்போ நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வடைக்கான மாவு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வடை எப்படி செய்யறதுன்னா, இதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் மாவு நீங்க எடுத்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பாம் இருக்கு இல்லையா, உள்ளங்கை, அதுல வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் பாமால இப்படி அமுக்கி லைட்டா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த வடை ஷேப் கிடைச்சிடும். எவ்வளவு அழகா நம்மளுக்கு வடை ஷேப் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் வடையை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ எண்ணெயில நம்ம வடையை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டீப்பான ஹெவி பாட்டம் அயர்ன் கடாயில நான் வடை பொரிக்கிறதுக்கான எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி செக் பண்ணலாம்னா, அந்த வடையில இருந்து சும்மா கொஞ்சமா எடுத்து இந்த எண்ணெயில போட்டு பாத்தீங்கன்னா அது மேல கரெக்டா டக்குன்னு எழும்பி வரும். பாருங்க, இந்த மாதிரி தான் எழும்பி வரும். இப்படி வந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் கரெக்டான ஹாட் டெம்பரேச்சர்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடையை பொறுமையா இப்படி சைட்ல இருந்து பொறுமையா அப்படியே நீங்க விடணும். ஒண்ணு எடுத்து பாருங்க, இந்த மாதிரி தான். மேல இருந்து டக்குன்னு போட்டுக்கூடாது. சைட்ல இருந்து பொறுமையா நீங்க இப்படி கீழே கையை இறக்கி நீங்க விட்டீங்கன்னாவே வடை அழகா ஒண்ணு நம்ம எண்ணெயில போடலாம் ஈஸியா. எண்ணெயில ஏதாவது ரெசிபி செய்யணும்னாலே பொரிக்கணும் அது மாதிரினால ரொம்ப பயந்துருவாங்க சில பேர்லாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு பொறுமையா கேர்ஃபுல்லா பண்ணீங்கன்னாவே ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பயந்துட்டு சில பேர் கிட்ட போக டக்குன்னு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் தான் பண்ணக்கூடாது. சைட்ல இருந்து பொறுமையா நீங்க விட்டீங்கன்னாவே அழகா நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்க, வடையெல்லாம் சேர்த்த அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்காக அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது நீங்க கரண்டி வச்சு பண்ணீங்கன்னா இது உதிர்ந்து போயிடும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அது நல்லா அப்படியே டீப் ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷம் ஆன அப்புறம் ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அழகா அதை ஒண்ணா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியா ஒரு பிளேட்ல லைன் பண்ணி வச்சிருக்க பேப்பர் டவல் மேல வச்சுக்கலாம். இதுல ஏதாவது எக்ஸஸான ஆயில் இருந்தாலும் அது நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாதிரியே எல்லா வடையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் வடை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேட்ச்ல நான் எல்லா வடையும் இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னா செய்ய போறோம். அது நீங்க வடை செய்யறதுக்கு பாம் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்லா தின்னான வடை இப்போ கிடைக்கும்.
சில பேருக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க வடை பிடிக்கும், சில பேர் மெலிசா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி வடை பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வடை வந்து செஞ்சுக்கலாம். நிறைய வந்து வடை வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க, அப்போ வந்து அது வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது, ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு அது மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரி சைஸ் கடாய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 6 அது மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்சாக வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பேட்ச் வடையும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான மசால் வடை நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வந்து ஈவன் பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். வடைலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மசால் வடையை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹேவ் அ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.